பாட் டு பிளேட்ஸ் நேர்களுக்கு வணக்கம். ஒரு பெரிய இடைவெளிக்கு அப்புறமா உங்களை எல்லாரையும் ஒரு ரெசிபி வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்களால் இது வரைக்கும் நான் எந்த வீடியோவும் அப்லோட் பண்ணலை. இப்போ எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகி நான் உங்களுக்காக ஒரு ரெசிபி வீடியோவும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ராகி அடை. பொதுவாக ராகி அடை அப்படின்னா நம்மள நிறைய பேருக்கு பிடிக்காது. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராகி அடை கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இன்றைக்கி நான் செஞ்சு காமிக்கிற இந்த மெத்தடில் நீங்கள் ராகி அடை செஞ்சிங்கன்னா உங்களோட அடை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்மளோட ராகி அடையோட சுவையை கூட்டுறதுக்காக ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக வேர்க்கடலை எடுத்து ஒரு கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே வறுத்து தோல் நீக்கிய வேர்க்கடலை தான் சேர்த்துருக்கேன். அதை இன்னும் கொஞ்சம் கூட நல்லா வறுத்துக்க போகிறேன். இப்போ இதோட ஒரே ஒரு காய்ந்த மிளகாய் மட்டும் நான் சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலை கொஞ்சம் வறுப்பட்டதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளும் இதோட சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா வறுப்படணும். எள் வந்து நல்லா படப்படன்னு பொரிஞ்சு வர்ற அளவுக்கு வறுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வறுப்பட்டுருச்சு. இப்போ இதை ஆற விட்டுட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. சூடாக அரைக்கக்கூடாது, ஆற விட்டுட்டு தான் அரைக்கணும். அதே மாதிரி அரைக்கும்போது ரொம்ப பவுடராக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் கொரப்பாக வேர்க்கடலை எல்லாம் கொஞ்சம் முழுசாக இருக்கிற மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்திங்கன்னா தான் அடை சாப்பிடும்போது அந்த வேர்க்கடலை வாயில் கடிப்படும். அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அது நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகும் 1/2 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கோங்க. இதோடவே 2 பெரிய வெங்காயத்தை ரொம்ப சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. எவ்வளோ தூரத்துக்கு சின்னதாக வெட்ட முடியுமோ அந்தளவு சின்னதாக வெட்டி போட்டு இதோட நல்லா வதக்கிக்கோங்க. இதோடவே நான் 2 பச்சை மிளகாவையும் கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் 1 கப் அளவுக்கு நல்லா கழுவி சுத்தம் பண்ண முருங்கைக்கீரை நான் இதோட சேர்த்துருக்கேன். ராகி அடையோட முருங்கைக்கீரை சேர்த்து செய்யும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். ரொம்ப சுவையாக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் முருங்கைக்கீரை வந்து அவ்வளோ ஒரு உடம்புக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு விஷயம். இப்போ உங்களுக்கு முருங்கைக்கீரை கிடைக்கலனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெங்காயம் மட்டும் கூட போட்டு பண்ணலாம். அதுவும் கூட ரொம்ப சுவையாக இருக்கும். முருங்கைக்கீரை போட்டுட்டு ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக அடைக்கான மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து 1 கப் அளவுக்கு கேப்ப மாவு எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. இதோடவே அடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு அடிகனமான பாத்திரமோ அல்லது ஒரு நான்ஸ்டிக் பாத்திரமோ வச்சுட்டு நம்ம கலந்து வச்சோம் இல்லையா மாவு, அதை அதில் ஊற்றி கொஞ்சமாக அதை கிளறிட்டே இருங்க. நீங்கள் கிளற மாவு வந்து நல்லா கட்டியாகி வரும். இதை நீங்கள் பண்ணும்போது அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக கட்டியாகி வருது. இப்போ நம்மளோட மாவு வந்து தயாராகிடுச்சு. இப்போ இதை வந்து நீங்கள் நல்லா ஆற விட்டுறணும். அதாவது உங்கள் கை பொறுக்கிற சூடு இருக்கிற வரை நல்லா ஆற விட்டுக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. நல்லா கை பொறுக்கிற அளவு சூடு இருக்குது. இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா வேர்க்கடலை, அந்த பவுடரையும் சேர்த்தாச்சு. வதக்கி வச்ச வெங்காயம் முருங்கைக்கீரை கலவையும் சேர்த்து இதை நல்லா கலந்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்தாச்சு. கலந்துட்டு நான் அடை தட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா மாவை உருட்டி வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் வந்து வாழை இலையில் அடை தட்ட போகிறேன். அதுக்காக வாழை இலை எடுத்திருக்கேன். வாழை இலையை வந்து நான் தோசைக்கல்லுக்கு ஏற்ற மாதிரியோ அல்லது உங்களோட அடை நீங்கள் எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வாழை இலை கிடைக்கல அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட்டர் பேப்பர் இருக்கு இல்லையா, அதை கூட இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் கையில் கொஞ்சம் எண்ணெயோ அல்லது தண்ணியோ தொட்டுட்டு இந்த மாதிரி நல்லா தின்னா அடை தட்டிக்கோங்க. நல்லா மெல்லிஸாக நீங்கள் தட்டினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அடை. இப்போ அடை தட்டியாச்சு. இப்போ ஒரு தோசைக்கல்லை நல்லா காய வச்சுட்டு அதில் இந்த அடையை போட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மெதுவாக வாழை இலையை தண்ணியாக பிரித்து எடுத்துருங்க. பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு.
இப்போ ஒரு பக்கம் கொஞ்சமாக வெந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் எண்ணெய் நல்லா சுற்றி விட்டுக்கோங்க. சுற்றி விட்டுட்டு நல்லா வெந்ததும் திருப்பி போட்டுக்கோங்க. 2 பக்கமும் நல்லா மாற்றி மாற்றி திருப்பி போட்டு வேக விட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே மாவு கிளறும் போதே பாதி வெந்துடும், அதனால் இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. பார்க்குறதுக்கு உங்களுக்கு இதோட செய்முறை கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். கண்டிப்பாக திரும்ப திரும்ப உங்கள் வீட்டில் இதை நீங்கள் செய்வீங்க. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கார சட்னியோ அல்லது தேங்காய் சட்னியோ சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளோட சுவையான அடை தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நேரத்தில் நான் உங்களோட இன்னொரு விஷயமும் ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். அது என்னென்னா, நான் வீடியோ போடாமல் இருந்த கேப்பில் ஒரு நல்ல விஷயமும் நடந்துச்சு. அது நம்மளோட ஜெயா டிவி அடுப்பாங்கரை ஷோவில் நானும் கலந்துக்கிட்டேன். நான் கலந்துக்கிட்டது 76வது எபிசோட். இப்போ 100வது எபிசோடை தாண்டி போயிட்டுருக்கு. பட் அந்த நேரத்தில் இதை பற்றி எதுவும் அப்லோட் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷனில் இருந்தேன். இப்போ இந்த ப்ரோக்ராம்க்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். இவங்க ஜாக்ஸ் கிச்சன் சுபைதா, இவங்க ஜாக்ஸ் கிச்சன் அப்படின்ற யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்காங்க. இவங்களும் அன்றைக்கி அந்த அடுப்பாங்கரை ஷோவில் கலந்துக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் போய் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் மீண்டும் வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.